ஒரே ஒரு நாள் வாழக்கூடிய ஈசல்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. அதுவும் அந்த ஒரு நாளில் காக்கா, குருவி, தட்டையான், கரட்டையான், எறும்புகள், இன்னும் நிறைய விலங்குகள்னால அது தாக்கப்பட்டு கொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மனிதர்கள் கிட்ட இருந்து சோழி முடிஞ்சு. இந்த மாதிரி ஈசல்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டி இந்த உலகம் என்ன ஆகும் தெரியுமா? தெரியாது. அதுவும் இந்த ஈசல்கள் ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட வாழுமா? கிடையாது. 10 to 25 வருஷங்கள் வாழக்கூடியது. இந்த 10 to 25 வருஷங்களோடைய வாழக்கூடிய இந்த ஈசல்களோட கதை என்ன? கரையான் புத்துல இருந்து தான் ஈசல்கள் வெளிவருது. கரையான் புத்துல ஈசல் என்ன பண்ணுது? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈசல்களுக்கும் கரையான்களுக்கும் என்ன உறவு இருக்கு? அப்பா அம்மா உறவு தான் இருக்கு. இந்த உலகம் முழுவதும் 3000 வகைகள்ல கரையான்கள் இருக்கு. இந்த கரையான்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு? பணி செய்கிற கரையான்கள், பாதுகாக்கிற கரையான்கள், ராணி கரையான், ராஜா கரையான். அதாவது ராணியும் ராஜாக்களும் தான் ஈசல்கள். இந்த பணி செய்யக்கூடிய கரையான்கள் தான் ஒரு கரையான் கூட்டுல கிட்டத்தட்ட 90% இருக்கும். இந்த கரையான்களோட வேலையேமும் கூட்டை கட்டமைக்கிறதும் அங்கே இருக்கிற எல்லா கரையான்களுக்கும், முக்கியமாக ராணி கரையான், அதாவது ராணி ஈசல், ராஜா ஈசல், இதுகளுக்கு உணவு வழங்குறதும் இந்த மாதிரி பல வேலைகளை செய்கிறது தான் பணி செய்கிற கரையான்கள். இந்த கரையான்கள்னால மனிதர்களுக்கு நிறையவே தொல்லைகள் இருக்குது. விளைநிலங்கள் பாதிக்கப்படுது, மரச்சாமான்கள் எது இருந்தாலும் அரிச்சிட்டு போயிடுது, பேப்பரை சாப்பிட்றது, சில சமயங்களில் துணிகளை கூட சாப்பிட்றது. இந்த மரச்சாமான்கள்லையும் பேப்பர்கள்லையும் என்ன இருக்குது இது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மரப்பொருட்களில் எல்லாத்துலேயும் செல்லுலோஸ் இருக்குது. அதைத்தான் கரையான்கள் உணவாக எடுத்துக்கிறது. அதுவும் நேரடியாக செல்லுலோஸை நிறையா விலங்குகள்னால, மனிதர்கள்னால கூட செரிக்க முடியாது. இந்த கரையான்கள்னாலையுமே முடிகிறது கிடையாது. அதுக்காக இது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுது. அதுதான் இதனுடைய உடம்புலேயும் இது சில நுண்ணுயிர்களை வளர்க்குது. அதாவது பாக்டீரியா, புரோட்டோசோவான்னு சொல்லி சில நுண்ணுயிர்களை உருவாக்கலை. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. பாக்டீரியா, புரோட்டோசோவா அப்படின்னு இன்னும் சில நுண்ணுயிர்களுக்கு அனுப்புது. அந்த நுண்ணுயிர்கள் இந்த செல்லுலோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி குளுக்கோஸா மாற்றி இந்த கரையான்களுக்கு சக்தியாக கொடுக்குது. அதன் மூலமாக தான் இந்த கரையான்கள் உயிர் வாழுது. இந்த பணி செய்கிற கரையான்கள் இந்த நுண்ணுயிர்கள் தர்ற அந்த குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் மற்ற கரையான்களுக்கு, அதாவது ராணி கரையானுக்கும் ராஜா கரையானுக்கும், அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கிற அந்த ஆர்மி கரையான்ஸுக்கும் இதுதான் உணவு வழங்குது. ஏன்னா மற்ற கரையான்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது கிடையாது. மற்ற கரையான்களுக்கு செல்லுலோஸை செரிக்கக்கூடிய தன்மை ரொம்பவே கம்மி. இந்த பணி செய்கிற கரையான்கள் முட்டையிலிருந்து வெளிவர குட்டி குட்டி கரையான்களுக்கும் உணவு வழங்குது. வாய் வழி மூலமாகவும் கழிவுகள் மூலமாகவும் உணவு வழங்குது. இதில் கழிவுகள் மூலமாக வழங்கும் போது அந்த குட்டி குட்டி கரையான்களுக்கு இதனுடைய வயிற்றில் இருக்க செரிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் சேர்த்து அந்த குட்டி கரையான்களுக்கும் உள்ளே போயிடுது. அப்போ இருந்து இந்த செல்லுலோஸை செரிக்கக்கூடிய தன்மை அந்த கரையான்களுக்கும் வந்துடுது. இந்த பணி செய்கிற கரையான்கள் கூடு எவ்வளோ பெருசு வேணாலும் கட்டுது. இது கட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துது அப்படின்னா, மண்ணையும் மரத்துகள்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒட்டி கட்ட ஆரம்பிக்குது. அதை ஒட்டுறதுக்கு தன்னுடைய வாயிலிருந்து சுரக்கக்கூடிய உமிழ்நீரையும் தன்னுடைய கழிவிலிருந்து வெளியாகிற ஒரு சில பொருட்களையும் எடுத்து பசை மாதிரி உபயோகப்படுத்தி அப்படி தான் கூட்டை கட்ட ஆரம்பிக்குது. சரி, இப்போ இராணுவ கரையான்களுக்கு வருவோம். இவர்களோட வேலையேவும் கூட்டை பாதுகாக்கிறது மட்டும்தான். அதாவது இந்த கூட்டுக்கு வெளியவும் உள்ளேயும் ஏதாவது எதிரிகள், சின்ன சின்ன எறும்புகள், ஏன் பூச்சிகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா நேரடியாக போய் சண்டைக்கு போகிறது. அதாவது இந்த சின்ன சின்ன கரையான்களுக்கு வாய் நுனியில் வாய் அகலமாகவும் நீளமாகவும் இருக்கும் எதிரிகளை தாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேதிப்பொருளை சுரந்து எதிரிகள் மேலே தெளித்து அவர்களை விரட்டி விடவும் செய்யும். இந்த இராணுவ கரையான்களுக்கும் பணி செய்கிற கரையான்களுக்கும் பொதுவாக கண்கள் தெரியறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேவையும் இல்லை. ஏன்னா இருளில் தான் இதனுடைய வாழ்க்கையே இருக்குது. இதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது எல்லாமே அதிர்வுகள் மூலமாகவும் தன்னோட தலையில் இருக்கிற கொம்புகள் மூலமாகவும் ஒருவித வேதிப்பொருள் சுரக்குது. அது மூலமாகவும் தான் மற்ற கரையான்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ பெண் கரையானுக்கு வருவோம். அதாவது பெண் ஈசல்.
இந்த ஈசல் வந்து கூட்டுக்குள்ளே இருக்கும்போது ரெக்கைகள் இல்லாமல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு வரைக்கும் நீளமாக இருக்கும். அதனுடைய வயிற்று பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் இது ராணி கரையான் அப்படின்னு. இந்த ராணி கரையான் ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட முட்டைகள் இடுது. அதாவது அதனுடைய வயசை பொறுத்து இது மாறுபடும். இதனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப கம்மியான முட்டைகள் தான் போடும். போக போக வருடங்கள் ஆக ஆக அதிகமான அளவு முட்டைகள் கூட இடுது. சரி, இப்படி முட்டையிட்டு தள்ளிட்டே போனால் இட நெருக்கடி ஏற்படுமே. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில சிறப்பான முட்டைகளை இந்த ராணி கரையான் வெளியிடுது. அந்த முட்டைகளை இந்த பனி செய்கிற கரையான்கள் பக்குவமாக பார்த்து வளர்க்க ஆரம்பிக்குது. அந்த முட்டைகளிலிருந்து வெளிவர்ற அந்த கரையான்களுக்கு ரெக்கைகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள், அதாவது மழை பெய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த நேரத்தில் மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த ரெக்கை முளைத்த கரையான்கள், அதாவது ஈசல்கள் பறக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா தன்னுடைய சந்ததியினை உருவாக்குறதுக்காக, மென்மேலும் விரிவுபடுத்துவதற்காக பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுது. எந்த ஒரு கரையானும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஈசல்களை தள்ளுறது கிடையாது. அந்த பருவநிலை வந்த உடனேவும் இந்த கரையான்கள், பனி செய்கிற கரையான்கள் இந்த ஈசல்கள் வெளியே போகிறதுக்காக ஓட்டையை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஓட்டை வழியாக எல்லா ஈசல்களும் பறக்க ஆரம்பிக்கும். பொதுவாக சூரிய ஒளி குறைவான நேரங்களில் இது பறக்க ஆரம்பிக்குது. இப்படி பறக்கக்கூடிய ஈசல்கள் ஆண் ஈசலாகவும் பெண் ஈசலாகவும் மட்டும்தான் இருக்கு. இதனுடைய வேலையேவும் வேறு ஒரு கூட்டிலிருந்து வரக்கூடிய ஆண் ஈசல் கூடயோ இல்லாட்டி பெண் ஈசல் கூடயோ இணை சேர்ந்து ஒன்றா போய் ஒரு இடத்துல குழி தோண்டி உள்ளே போய் வாழ்க்கையை, அதாவது புதிய சந்ததியினை உருவாக்குறது தான் இதனுடைய வேலையேவும். இந்த முயற்சியில் கிட்டத்தட்ட 90% அதிகமாக தோல்விதான் நடக்குது. ஏன்னா நம்ம மனுஷ பயல்கள்ல இருந்து எல்லா விலங்குகளும் இந்த ஈசல்களை வேட்டையாடிடுறாங்க. அவங்க வாழும்போது இந்த ஆண் ஈசலானது ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெண் ஈசல் கூட இணையும். இந்த ஒரு தடவை இணையறத வச்சேவும் கிட்டத்தட்ட 10 to 15 வருஷங்கள், அதாவது இந்த பெண் ஈசலின் வாழ்நாள் முழுவதும் அந்த முட்டையிடுவதற்கு தேவையான விந்தணுக்களை சேமித்து வச்சுக்கிறோம். ஒரே ஒரு தடவை தான் இணையும், அப்புறம் முட்டையிட மட்டும்தான் செய்யும். ஆண் ஈசல் பெண் ஈசல் கிட்ட இணைஞ்சதுமேவும் ஒரு சில முட்டைகள் மட்டும்தான் ஆரம்ப காலகட்டங்களில் இணும். அந்த முட்டைகள்லேருந்து வெளிவர்ற பனி செய்கிற கரையான்கள் தான் மறுபடியும் இந்த ஆண் ஈசலுக்கும் சரி பெண் ஈசலுக்கும் சரி உணவு தேடி எடுத்துகிட்டு வந்து அதை செரிமானம் பண்ணி அந்த பெண் ஈசலுக்கும் ஆண் ஈசலுக்கும் கொடுக்கும். இப்படி தான் இதனுடைய காலனியை இது உருவாக்க ஆரம்பிக்குது. பனி செய்கிற கரையான்கள் 1 to 2 வருஷம் வரைக்கும், இராணுவ கரையான்கள் 1 to 3 வருஷம் வரைக்கும், ஆண் ஈசல்கள் கிட்டத்தட்ட 10 to 15 வருஷங்கள் வரைக்கும் கூடயும், பெண் ஈசல்கள் 10 to 25 வருஷங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியது. ஒருவேளை கூட்டிலிருந்து பறக்கக்கூடிய இந்த ஈசல்களை எந்த ஒரு விலங்குமே வேட்டையாடலை அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் பல கரையான் புற்றுகளால் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகப்படியான இனப்பெருக்கம் இந்த ஈசல்கள்னால நடைபெற்றிருக்கும். சரி, இந்த உலகத்தில் ஈசல்களே இல்லை அப்படின்னா என்னாகும்னா, மனிதர்களுக்கு வேணால் சின்ன சின்ன நன்மைகள் இருக்கலாம். மரச்சாமான்களை அரிக்கிறது, இல்லை புத்தகத்தை அரிக்கிறது, துணியை அரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் தெரியலாம். ஆனால் இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இந்த உலகம் முழுவதுமே தாவரங்களால் ஏற்படக்கூடிய குப்பை கூலங்களால் அதிகமாக நிரப்பப்பட்டிருக்கும் கரையான்கள் இல்லை அப்படின்னா. இதுதான் கரையான்களோட முழு வாழ்வியல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.